ஒரு 4ல இருந்து 5 இலை விட்டுருக்கு அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். 4ல இருந்து 5 இலை விட்டுருக்கு அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். ஒரு மொட்டு வைக்கிற ஸ்டேஜ்ல மாஸ் அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். மொட்டு வைக்கிற ஸ்டேஜ்ல மாஸ் அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். பூ வந்து காயாகிற டைம்ல நானோடெக் அப்படிங்கிறது மெயினான ப்ராடக்ட். நானோடெக் அப்படிங்கிறது மெயினான ப்ராடக்ட். இதுக்கப்புறம் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப சத்து கம்மியா இருக்கு இல்ல ஏதாவது நோய்கள் வருது அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாஸ்ட் ஸ்டேஜை ஒரு தடவை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்ல ஏதாவது வளர்ச்சி சரியா இல்லை அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன்ல இப்போ கொடுத்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் சில இடத்துல ஒரு தக்காளி செடி அப்படிங்கிறது ஒரு 80 நாள் பயிர் தான். அதுக்கப்புறம் ஒரு 150 நாள் வரைக்கும் பறிப்பு அப்படிங்கிறது சில இடத்துல இருந்துட்டே இருக்கும். சில இடத்துல போதுமான அளவு சத்து வரைக்கும் இல்ல உரம் கொடுத்து பறிப்பாங்க. நம்ம 4th ஸ்டேஜ் இந்த நாள் கணக்குங்கிறது ஒவ்வொரு ஊர்லயும் மாறக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ஊர்லயும் எந்த மாதிரியான மண் சத்து இருக்கோ அதை பேஸ் பண்ணி வளரக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ஊருக்கு முடிஞ்சிருச்சு. வளர்கின்ற பருவத்தில் என்ன